இன்னும் 2-3 மாதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் மாடு தான் அதிகமாக எடுப்போம். ஏன்னா ப்ரீட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். நான் ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன். அம்மா வீட்டில் பார்த்துக்கிறாங்க. சரி, அதனால சரி ஒரு மாடு வாங்கினாலும் நல்ல மாடாக வாங்கணும். இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன் HF மாடு. ஓகே, கேட்ட ப்ரைஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள எடுத்து கொடுத்துட்டாரு. கிளைமேட்டுக்கும் கொஞ்சம் செட் ஆகும் அந்த மாடு, அதனால சரி எடுத்து கொடுத்துருந்தாரு. எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. பட்ஜெட்டும் கொஞ்சம் ஓகே தான். கலெக்ஷன் ஒன்று 2 நீத்து ஒன்றுங்கண்ணா. இப்போ ஏற்கனவே ஃபார்ம் டைப் வச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்க மெயின்டைன்ஸ் பண்ணிக்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா 4 பல்லு தலைச்சு கிடையாது. இது ஒன்று கண்ணு போறக்கு 1 மாதம் ஆகும். இது 6 பல்லு 2 நீத்து. இது 1 மாதம் ஆகுங்க. இது 6 பல்லு 2 நீத்து. இது ஒரு 20 நாள் ஆகும். இது 3வது கண்ணுன்னு போட்டா இது ஒரு 5 நாள் ஆகும். இது ஒரு 5 நாள் ஆகும். 6 பல்லு 2 நீத்து. ஓகே. ஸோ 8மே பார்த்தீங்கன்னா 8 விதமான செலெக்ஷன் சொல்லலாம் போல. கண்டிப்பா. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெளிவாக பேசியிருந்தோம். கண்டிப்பா. ஸோ டாக்டர் வந்திருந்தாரு. கண்டிப்பா. ஸோ கஸ்டமரும் அவருடைய அனுபவத்தை சொல்லியிருந்தாரு. ஆமாங்க. ஸோ நீங்களும் பேசியிருந்தீங்க. கண்டிப்பா. ஸோ ஒரு பால் பண்ண ஆரம்பிக்கிறோம், மாடு வாங்குறோம் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும், அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம இடத்துல பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெளிவாக பேசியிருந்தீங்க. கண்டிப்பா. ஸோ நிறைய கஸ்டமர் கேட்ட மாதிரி ஸோ அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோ. ஆமாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீட்பேக்லாம் வந்தது? பரவாயில்லைங்கண்ணா. எல்லா கஸ்டமருக்கும் நம்ம எல்லா கஸ்டமருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். டாக்டரும் ஓரளவுக்கு அவருக்கு முடிஞ்ச விஷயம் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா. நம்மளும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். கஸ்டமரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லியிருந்தாங்க. 3 பேர் தேவைகள். ஒரு மாடு பிஸ்னஸ் பண்ணுறது 3 பேர் தேவை. அந்த 3 பேர் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே. ஒரு எல்லா கஸ்டமரும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. நான் 3 பேர் சேர்ந்து தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பால் பண்ணையை நடத்த முடியும். கண்டிப்பா. ஸோ அதுக்கு வந்து பெரிய உதவியாக இருந்திருக்கும் கண்டிப்பா பார்க்குறவங்களுக்கு. ஆமாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற டவுட்டும் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே. இன்னைக்கு எப்படின்னா இருக்கு? இன்னைக்கு பரவாயில்லண்ணா. அப்படின்னு சொல்கிறது தான். எல்லா கஸ்டமரும் வந்திருக்காங்க. சரி. எல்லா கஸ்டமருக்கும் மாடு எடுத்திருக்கு. எல்லாம் கொஞ்சம் கிராஸ் மாடாக தான் அதிகமாக எடுத்திருக்கோம். நம்ம இன்னும் 2-3 மாதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் மாடு தான் அதிகமாக எடுப்போம். ஏன்னா ப்ரீட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம். ஏன்னா கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகணும். ஓகே. ஃபார்ம் டைப் போகிற கஸ்டமருக்கு ப்ரீட் மாடு எடுத்து கொடுத்துடலாங்க, தப்பு வராது. புதுசாக வரவங்களுக்கு நம்ம கிராஸ் மாடு எடுத்து கொடுத்துட்டா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி. ஏன்னா வந்து அதை 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாடு போயிடணும். கண்டிப்பா. வெயிலுக்கு ஏற்ற மாதிரி மாடு போயிடணும், நம்மளும் மாறிக்கணும் அப்படி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா. ஸோ அதை நிரூபிக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான செலெக்ஷன் இருக்கு. கண்டிப்பா. ஸோ கலந்த மாதிரி பார்க்குறோம். ஆமாங்க. ஸோ அதில் வந்து சிவாஜி HFல இருந்து கண்டிப்பா செவல மாடு வரைக்கும் எல்லா பிரீடும் பார்க்கலாம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக HF கட்டியிருக்கோம்னா. இது ஃபுல்லாக வேணா? ஆமாம், இது ஃபுல்லாக HF கட்டியிருக்கோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெர்சியாக கட்டியிருக்கோம். இது ஃபுல்லாக ஜெர்சி. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும். அந்த லைன் பார்த்தீங்கன்னா HF ஜெர்சி மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்கோம். ஸோ 3 ரோ போட்டிருக்கோம். ஆமாங்கண்ணா. ஸோ 3 ரோவையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமருக்கு தான். கண்டிப்பாக கஸ்டமர். ஸோ வீடியோவில் பார்க்குறவங்களுக்கே தெரியும். ஆமாங்கண்ணா. ஸோ செலெக்ஷன் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக. ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா HF அதிகமாக இருக்கும். தான் அதிகமாக இருக்கும். நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் வந்து புதுசாக வர கஸ்டமருக்கு HF ஒரு 1 லட்சத்துக்கு மேலே ஓவர் ப்ரீடாக எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்க கிளைமேட்டுக்கு போய் அடாப்டேஷன் ஆகாது. ஏன்னா வெயிலுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்காது. இதே வந்து கிராஸ் மாடு எடுத்து அவங்க பழகிட்டு அடுத்த வெயில் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க HF போய்க்கலாம், மாறிக்கலாம். ஸோ ஏன்னா மாடு வந்து எப்பயுமே வரப்போகுது தான். கண்டிப்பாக. ஸோ அவசரப்பட்டு நம்ம தப்பான செலெக்ஷன் போயிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாண்ணா. ஓகே. ஸோ இன்னைக்கு எப்படி ஆரம்பிக்க போறேன்னா நான் பார்க்கலாங்கண்ணா. ஒரு கஸ்டமராக பார்க்கலாம். மாட்டை பற்றியும் பார்க்கலாங்கண்ணா. ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே. ஓகே. பிரதர் வணக்கம். வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க பிரதர், எங்கேருந்து வரீங்க? அரியலூர் ப்ரோ. அரியலூர். ஆமாம். ஸோ 2 மாடு பார்த்தீங்கன்னா HF கிராஸில் இருக்கு. ஆமாம் ப்ரோ. சொல்லுங்க. வெயிலுக்கு அடாப்டர் ஆகணும்னு அண்ணன்ட்ட கேட்டேன். ஆனால் அந்த மாதிரி டைப்பில் எடுத்து கொடுத்துருக்காரு. கொம்புள்ள டைப்பு. ஓகே. 10 லிட்டர் கறக்கணும், வெயிலுக்கு அடாப்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ கொம்பு டைப்பில் HF கிராஸ் எடுத்து கொடுத்துட்டாரு. ஓகே. சொல்லுங்க. இப்போ வெயிலுக்கு வந்து அரியலூர் வந்து கூட அதிகமாக தான் இருக்கும். அதிகமான மாவட்டம், வெயில் அதிகமான மாவட்டம். ஸோ அங்கே இது தாங்கிடும், அதனால தாங்கிட்டு கிராஸில் எடுத்து கொடுத்துருக்காரு அண்ணன். கிராஸில் எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே. எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வரீங்க? நான் ஒரு 1 இயராக ஃபாலோ பண்ணுறேன். 1 இயராக தெரியும்? 1 இயராக தெரியும். சரிங்க. எப்படி இருந்துச்சுங்க சந்தை? நல்லா இருந்தது. தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் நல்லா தான் இருக்குது. அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் வரணும். ஓகே. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு நல்லா மாடு. நல்லா. ஓகே. நேரம் எவ்வளோ கறக்கிற மாதிரி கேட்டீங்க? நேரம் 10 கறக்கிறப்பல கேட்டோம். ஒரு மாடு ஒரு நாளைக்கு 20 லிட்டர். ஓகே. கண்ணு போகிறதுக்கு இன்னும் 4 ஆகிற மாதிரி தெரியும். 4 ஆகும் ப்ரோ. அது இன்னும் 10 நாளைக்கு மேலே ஆகும். இது இன்னும் 2-3 நாள் போட்டோம். ஸோ இது 2-3 நாளில் போட்டுரும். ஓகே. அப்போ வந்து மடி இன்னும் பெருசாக தெரியும். ப்ரோ. வந்து திருப்தி? திருப்தி ப்ரோ. சரிங்க. நன்றி. ஆமாம் வணக்கம். வணக்கம். ஸோ எந்த ஊருமா? அந்தியூருங்க. அந்தியூர். ஆமாம். ஸோ ஒரு மாடு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டியான HF மாடு பார்க்குறோம். ஆமாம். சொல்லுங்கள்.
மாடு பிடிச்சதுங்க. அதனால 2ஆம் நீத்து 4 பல்லு பிடிச்சதுனால சரி பார்த்துட்டேங்க. ஸோ பிடிச்சதெல்லாம் எடுத்திருந்தீங்க. ஆமாங்க. ஸோ நீங்களும் உங்கள் சன்னு வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க 2. ஸோ மாடு வாங்கணும்னு முடிவு பண்ணணும். யார் இங்கே கொண்டு வந்தீங்க? இல்லைங்க, பையன் வீடியோ பார்த்து தான் வாங்கினேன். போன வாரமே பேசினாப்படி பேசினாப்படி, சரி வாங்க மாடு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஓகே, சரி வந்தோம், சரி அவரை பார்த்து எடுத்து கொடுத்தாரு. பையன் தான் ஃபாலோ பண்ணாரு. ஆமாங்க. ஓகே, அவர் தான் வீடியோலாம் பார்க்குறாரு. ஆமாங்க. சரி, அவர்கிட்டையும் பேசுவோம். ப்ரோ வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, ஒர்க் பண்றீங்களா? என்னங்க, நான் ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன். சரி அம்மா வீட்டில் பார்த்துக்கிறாங்க. சரி அதனால சரி ஒரு மாடு வாங்கினாலும் நல்ல மாடாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன் HF மாடு. சரி அதுதான் வந்து அண்ணன் 6 மாதம் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி அண்ணன் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி எடுத்து தராரு, பரவாயில்ல அப்படின்ட்டு அப்புறம் ஒரு சஜஸ்ட் பண்ணுங்காட்டி அண்ணன் வந்து பார்த்தோன்னே சரி எடுத்து கொடுத்துட்டார். ஓகே, கேட்ட ப்ரைஸுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள எடுத்து கொடுத்துட்டாரு. சரி, நீங்க வெளியே ஒர்க் பண்றீங்க? ஆமாம், நான் வெளியே ஒர்க் பண்ணி. அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. சரி, மாடு இருக்குங்களா வீட்டில்? மாடு ஆல்ரெடி ஒரு 3 மாடு இருக்கு. இதோட சரி இது நான் செட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி மாடு 4-5 வாங்கலாம் அப்படின்னு சரி இருக்கு. இப்போ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றது, நீங்க மாடு வாங்கி கொடுக்குறீங்க? மாடு வாங்கி கொடுக்கலாம். பராமரிக்கிறது அவங்க? அம்மா பராமரிச்சிருவாங்க. நீங்க ஒர்க் போயிடுவீங்க? வீக்லி வந்துருவேன் வீட்டுக்கு. முடிஞ்ச அளவுக்கு எப்போ டைம் கிடைக்கும் நான் பார்த்துக்கிறேன். சரி, ஆல்ரெடி மாடு இருக்கு நம்ம வீட்டில்? இருக்கு ஆல்ரெடி. பராமரிப்பு எப்படின்னு தெரியும்? ஆமா, மாடு பத்தி இந்த குவாலிட்டியில் இருக்குங்களா? இந்த குவாலிட்டி இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாங்குறேன். HFல இதுதான் ஃபர்ஸ்ட் கொம்பு டைப். அதனால இது ஆல்ரெடி வீட்டில் இருக்க சிந்து மாடு தான் இருக்கு. இப்போதான் இது ஃபர்ஸ்ட் வாங்குறோம். ஓகே, இது எப்படி போய் செட் ஆயிடும்? கிளைமேட்டுக்கு எப்படி செட் ஆயிடும்? ஸோ வீடியோ பார்த்ததுக்கும் நேரில் வந்ததுக்கும் பரவாயில்ல. அண்ணன் நல்லா தான் எடுத்து கொடுத்துட்டாரு. ரிவ்யூ பண்ணி கொடுத்தாரு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, நன்றிம்மா. வணக்கம். வணக்கம். ஸோ 2 பேரும் வந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. விஜய் பாரதிண்ணா. சரிங்க, சொல்லுங்க. 2 பேரும் எப்படிங்க, ஃப்ரெண்டா இல்லை ரிலேஷனா? மச்சாண்ணா. மச்சான் அவர். ஓகே, யாருக்கு மாடு எடுத்தது? எனக்கு தானே. ஓகே, சொல்லுங்க. 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. பண்ணேன் 2 வருஷத்துல ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் இருந்த, முடிஞ்சு வாங்க முடியல. இப்போ வந்து மாடு வாங்கியிருக்கோம். 2 மாடு சன மாடா. சரிங்க. புதுக்கோட்டை மாவட்டம். நாங்கள் அங்கே கிளைமேட் செட் ஆகிற மாட்டோம் மாடு 2 மாடு எடுத்து கொடுத்துருவாங்க. சரி டைப்பில். ஏன்னா 2 வருஷமா ஃபாலோ பண்ணீங்க, மாடு எடுக்க முடியல அப்படின்னீங்க, என்ன காரணங்க? தள்ளி போயிட்டு இருந்துச்சு. அமௌண்ட் பிரச்சனை அப்படி இப்படின்னு தள்ளி போயிட்டு ஒவ்வொரு டைம்ல ஏதாவது பிரச்சனை வருதால அதனால தள்ளி மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால இப்போ வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த டைம் அமைஞ்சு வந்தால வந்துட்டீங்க? வந்துட்டோம். சரிங்க, சொல்லுங்க மாட்டை பற்றி. சன மாடு 2 பல்லு. அது சன மாடு 6 பல்லு. 6 பல்லு. ஓகே, இது இன்னும் 10 நாளில் போட்டுரும். அது இன்னும் 1 மாசத்துல போட்டுரும். ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா உடனே போடுற மாதிரி தான்? ஆமாம். சரிங்க. கறவெல்லாம் எதில் எதிர்பார்க்கலாங்க? அது 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. சரி. இது ஒரு 15-16 சொல்லியிருக்காங்க. ஓகே, அவர்ஜா சொல்லியிருக்காங்க. அதனால் நான் பார்த்துக்கணும். சரிங்க, அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு திருப்தி தான்? 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து? ஓகே. அவங்கள்ட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாடு, அவங்கள்ட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு மாடு வாங்கினதுக்காகவே வந்திருக்கோம். அதனால வாங்கிட்டோம். செலெக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்துச்சுண்ணா. சரிங்க ப்ரோ, நன்றி ப்ரோ. வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து வரீங்க? நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரியபாக்கம்லேருந்து வரேங்கண்ணா. சரிங்க. ஒரு 5 மாடு பார்த்தீங்கன்னா செவலையில் பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. முழுக்க கிராஸில் வாங்கியிருக்கீங்க? ஆமாம், கிராஸில் தான் வாங்கியிருக்கோம். சொல்லுங்க, கள்ளக்குறிச்சின்றதால அப்படி எடுத்துட்டீங்க? ஆமாங்கண்ணா. கொஞ்சம் நல்லா இருக்கு, எங்களுக்கும் கிளைமேட்டுக்கும் கொஞ்சம் செட் ஆகும் இந்த மாடு சொல்லியிருந்தாப்புல. அதனால சரி எடுத்து கொடுத்துருந்தாரு. எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு குவாலிட்டி. பட்ஜெட்டும் கொஞ்சம் ஓகே தான் இங்கே வந்து வாங்கினது எங்களுக்கு. சரிங்க, அதாவது நீங்கள் வரும்போதே சொல்லிட்டீங்க? ஆமாங்கண்ணா. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி அவரும் எடுத்து கொடுத்துருக்காருங்கண்ணா. சரிங்க, உங்களுக்கு திருப்தி? எங்களுக்கு திருப்தி தான். சரி, ஏன்னா கள்ளக்குறிச்சின்றப்போ ஒரு அடிச்சியான மாவட்டம் தான். ஆமாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இது ஃபார்ம் டைப் போதுங்களா எப்படிங்க? இல்லை, ஃபார்ம் தான். ஃபார்ம் டைப். ஆமாம். ஃபார்ம் டைப்லேயே கொஞ்சம் கிராஸாக போகிறோம். பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக போகணும். பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும். கறவையும் நல்லா இருக்கணும். ஃபேட்டும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. சொல்லுங்க, நீங்கள் எத்தனை நாளாக பார்த்து வரீங்க? இல்லைங்கண்ணா, நாம் ஒரு 2 மாசமாவே பார்த்துட்டு இருந்தோம். வீடியோவில் யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தோம். சரி பிடிச்சி போய் தான் சரி அண்ணன்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருந்தோம். சொல்லிட்டு சரி வாங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் வந்தோம், எல்லாமே எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. 5மே உங்களுக்கு பிடிச்சது? ஆமாம், பிடிச்சதானே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு இருக்கு, சென மாடு இருக்காண்ணா? ஆமாங்கண்ணா, 2 கண்ணு போட்டிருக்கு, 3 சென மாடா இருக்குங்க. ஓகே, எதுண்ணா சென? இது சனையா இருக்குங்க. அதுக்கப்புறம் இது சனையா இருக்குங்க, இது சனையா இருக்குங்கண்ணா. ஸோ அது தவிர ரெண்டுமே வந்து கண்ணு மாடு. ஆமாங்கண்ணா. ஸோ அது அமைஞ்சதா இல்லை நீங்கள் கேட்டதுங்களா? கண்ணு மாடு அது அமைஞ்சதாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. சரிங்க. இந்த 5 மாடு ஒரே பார்ட்டிட்டு எடுத்து கொடுத்தாரா? புரியலைங்க. இந்த 5 மாடு ஒரே கஸ்டமர் எடுத்து கொடுத்தாரா? ஒரே கஸ்டமர் எடுத்துங்க. ஒரே இடத்துல இருந்து. ஆமாங்கண்ணா. சரி, உங்க இடத்துலயும் போய் செட் ஆயிடும் அப்படின்னு? செட் ஆயிடும். ஒரே இதா இருந்து வந்தது. சரி அங்க போனாலும் நம்மளுக்கு ஒரே அப்படியே அடாப்ட் ஆயிடும் அப்படின்ட்டு தாங்க எடுத்தது. சரிங்க, மொத்தத்துல திருப்தி? எங்களுக்கு திருப்தி. நாங்க ஓகே, 2 மாசம் ஃபாலோ பண்ணதுக்கு ஒருத்தான மாடு? ஆமா, ஒருத்தான மாடு தானா. ஓகே அண்ணா, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மாடு பாக்குறோம். சொல்லுங்க, எந்த ஊர் போகுதுண்ணா? திருவண்ணாமலை. ஸோ திருவண்ணாமலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கறவையும் குறையக்கூடாது,
ஸோ மாடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு HF கிராஸில் எடுத்துருக்கீங்க. சொல்லுங்கண்ணா. HF கிராஸ் பிளாக் மெஜாரிட்டி அதிகம்னா. இது பாத்தீங்கன்னா ஒன்னு கொம்பு டைப், ரெண்டுமே கொம்புடா. இது 2 கொம்பு. ஆமா, இதுவும் கொம்பு. இது 2 ஒரே சைஸா இருக்கேனா? ஆமா, 2 ஒரே சைஸ்னா தலைச்சன் ஒன்னு ரெண்டாணித்து ஒன்னு. இது பாத்தீங்கன்னா 6 பல்லு ரெண்டாணித்து. இது மொட்டை. சரி. இது 4 பல்லு தலையத்து. இது 4 பல்லு தலையத்துங்க. மொத்தம் 5 மாடு எடுத்துறோம். 5 மாடு. ஆமாங்க. சோ திருவண்ணாமலை அப்படிக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டீங்க. ஓகே, கஸ்டமர் இருக்காரா? அண்ணா வணக்கம். சொல்லுங்க. 5 மாடு, 5மே பாத்தீங்கன்னா கிராஸ்ல கறவை குறையாத மாதிரி வாங்கியிருக்கீங்க. சொல்லுங்க. பண்ணைக்காக கேட்டேன் சார், அவர் 5 மாடு சிறப்பாக எடுத்து கொடுத்துருக்காரு சார். சிறப்பாக எடுத்துட்டாரு. ஓகே, எவ்வளோ நாள் தெரியுங்க? ஒரு 1 இயராக தெரியும் சார். 1 இயராக ஃபாலோ பண்ணுறீங்க. சரிங்க, 1 இயராக ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்துருக்கீங்க. சரிங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ தான்? ஆமாம் சார், பண்ண புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் 5 மாடு. ஸோ மொத்தம் எத்தனை மாடு கேட்டிருக்காருண்ணா அண்ணா? மொத்தம் ஒரு 10 மாடுக்கு மேலே கேட்டிருந்தாரு. ஸ்டார்டிங் ஒரு 5 மாடு போகுது. இதெல்லாம் கண்டு போட்டு அவங்க கிளைமேட் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேட்சாக எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாமே சேனாதான். கண்டிப்பாக. ஓகே, எத்தனை நாள் இடைவெளியில் மாடு எடுத்துறீங்க? ஒரு 5 நாள் ஆகணும். ஒரு மாடு 15 நாள் இடைவெளி. ஓகே. ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் பார்த்து வாங்கி கொடுத்தீங்க? அவருக்கு இளம்பூர்லாம் கேட்டிருந்தாரு. கறவை 2 லிட்டர் கம்மியாக இருந்தாலும் இளம்பூர்ல ஒரு 4-5 கண்ணுக்கு வச்சுக்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதே மாதிரி 4 பல்லு 6 பல்ல மாடு எடுத்து. ஸோ 4 பல்லு 6 பல்லு அதிகபட்சம். தலைச்சுன்னு 2 நீத்து. ஓ, ஸோ அந்த மாதிரி மாடு தான் வந்து ஃபார்முக்கு நல்லா செட் ஆகும்ல? ஒரு 4-5 கண்ணுக்கு வச்சுக்கலாம். சரிங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கண்ணா? நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கண்ணா? கேட்ரிங்க. இப்போ முழுமையாக இதில் இறங்கிட்டீங்களா? அப்படிங்க. ஓகே, கேட்ரிங்கை விட்டுட்டு இதில் வரீங்க. ஓகே. ஸோ அந்தளவுக்கு அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. சரிங்க. ஸோ என்ன பிடிச்சதுங்க அவர்கிட்ட? நல்லா கஸ்டமரோட நல்லா பேசி வாங்கி கொடுக்குறாரு. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன இந்த கிளைமேட்டுக்கு எது செட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்தது. ஸோ உங்களுக்கு மாடு அமைஞ்சது அப்படி தான். ஓகே ஓகே, திருப்தியாக போகிறீங்க. ஸோ இன்னும் 10 மாடு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அடுத்தடுத்து வரணுமா எப்படிங்க? கண்டிப்பாக வரும் சார். 5 மாதத்தில் பேக் ஆர்டர் வரும் சார். ஸோ 5 மாதம் இடைவேளை. ஸோ இது செட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த 5 மாதம் வரும் சார். ஓகே ஓகே ஓகே, நன்றிங்க. சரிண்ணா, கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். ஏன்னா அவரும் திருப்தியாக சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஒரு பிகினராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு தொழிலை விட்டுட்டு ஸோ இன்றைக்கி வந்து மாடு வளர்க்கலாம், ஸோ பால் கறந்து அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக இதில் இறங்கிட்டார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான 5 மாடு ஸோ வந்தவாசின்னு சொல்லியிருந்தார் என்கிட்ட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாடு செட் ஆகிடும் நல்லா. ஓகே, கொடுத்துலாமா? ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாடு பார்க்குறோம். கண்டிப்பாண்ணா. ஸோ எந்த ஊர் போகுதுண்ணா? அண்ணா நம்ம கேரளா போகுதுங்க. கேரளா பார்டர். ஆமாம், சொல்லுங்கண்ணா 8 மாடை பற்றி சொல்லுங்கண்ணா. அண்ணா 8 மாடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா 2 மாடு ஜெர்மன் பிரீடுங்கண்ணா. ஃபுல் ஒயிட்ல பார்க்குறோம். தலைச்சன் 1 2 ஒன்றுங்கண்ணா. சரிங்க. தலைச்சன் இது 4 பல்லுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 2 6 பல்லுங்கண்ணா. இது கண்ணு போட்டுருச்சு, கெடாரிக்கன் போட்டிருக்கு, நைட் தான் போட்டுச்சுங்கண்ணா. சரிங்க. இது 2 மாடும் நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா, ஜெர்மன் பிரீடு. அவங்க ஏற்கனவே ஃபார்ம் டைப் வச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே. அவங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். அவங்க மெயின்டைன்ஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கொம்பு டைப் 3வது ஈத்துங்கண்ணா. கண்ணு வந்து காலக்கண் போட்டுருன்னா கண்ணு போட்டு 3 நாள் ஆச்சுங்கண்ணா. இது ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்கும். ஓகே. இது பாத்தீங்கன்னா 4 பல்லு தலைச்சங்க டேரி. இது ஒன்று கண்ணு போறக்கு 1 மாசம் ஆகும். இது 6 பல்லு 2 இது 1 மாசம் ஆகுங்க. இது 6 பல்லு 2 இது ஒரு 20 நாள் ஆகும். இது 3வது கண்ணுன்னு போட்டா இது ஒரு 5 நாள் ஆகும். இது ஒரு 5 நாள் ஆகும். 6 பல்லு 2 ஓகே. ஸோ 8மே பார்த்தீங்கன்னா 8 விதமான செலெக்ஷன் சொல்லலாம் போல. கண்டிப்பா. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்தீங்கன்னா 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் HF மாதிரி இருந்தது. ஆமாங்கண்ணா. ஸோ கடைசியாக பார்க்குறது செவலை. ஆமாங்கண்ணா. ஸோ டாப் குவாலிட்டிலேருந்து கிராஸ் மாடு வரைக்கும் பார்க்குறோம். ஏன்னா அவங்க எஸ்என்எஃப் ஃபேக்ட் வர மாதிரி பட்ஜெட்டுக்கு ஆவரேஜ் வர மாதிரி நம்ம 8 மாடு ஒரே கஸ்டமர்கிட்ட எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே. 8மே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடான செலெக்ஷனாக இருக்குது. கண்டிப்பாண்ணா. ஸோ கஸ்டமருக்கு வந்து எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி போயிருக்கீங்க. கண்டிப்பா. சரிங்க. கஸ்டமர் வந்து உள்ள வர விருப்பப்படல. கண்டிப்பா. ஸோ அதனால நீங்களே பேசிட்டீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவருக்கு எடுத்துருக்கோம்ல? நம்ம எடுத்துருக்கோம். நீங்களும் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தீங்க. எடுத்துருக்கோம் ஏற்கனவே. எடுத்துறீங்க. ஆமாங்க. ஸோ கஸ்டமர் செட் ஆனால் தான் வருவாங்க. கண்டிப்பா. ஸோ இந்த முறை அப்படி தான் நம்ம ரிப்பீட்டட் கஸ்டமர் அதிகம். நியூ கஸ்டமரை விட ரிப்பீட்டட் கஸ்டமர் ரெகுலரா வந்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா. நம்ம ரெகுலரா பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். ரெகுலரா எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர் மாதிரி கால் பண்ணாமல் நேரடியாக வராங்க. கண்டிப்பாண்ணா. ஏன்னா நம்ம வியாழக்கிழமை அப்படின்னா ஈரோட்டில் இருப்போம்னு தெரியும். கண்டிப்பா. ஸோ நேரடியாக போய் பார்த்துக்கலாம். ஆமாங்கண்ணா. ஸோ அங்கே தான் இருப்பார் அண்ணா அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. ஆமாங்கண்ணா. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. ஸோ ஏன்னா தெரிஞ்சிருச்சு. ஸோ கஸ்டமர் வந்து ஈரோடு வியாழக்கிழமை அப்படின்னாலே கண்டிப்பாக ஸோ கருங்கல்பாளையம் கட்டாயம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக. ஸோ எப்போ வந்தாலும் நல்ல மாடு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஆமாங்க கருங்கல்பாளையத்தில் ஒரு பட்ஜெட்லேயும் வராங்க, டாப் குவாலிட்டிலேயும் வராங்க. கண்டிப்பாக. ஸோ அது ரெகுலராக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் அப்படி அமைஞ்சது. ஆமாங்கண்ணா. சரிண்ணா. ஓவரால் எப்படி இருந்துச்சு? பரவாயில்லைங்கண்ணா. அந்த கஸ்டமருக்கு திருப்திகரமாக மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். எப்பயும் சொல்கிறது தான்.
ஸோ வந்த கஸ்டமர் ஹாப்பி. கண்டிப்பா ஸோ எல்லார்ட்டையும் பேசிட்டே வந்தோம். ஆமாங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் உங்ககிட்ட பேசிட்டு கண்டிப்பா ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது சொன்னது அப்படிதான். ம். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே நேற்று பார்த்துட்டு இன்னைக்கு வந்தவங்களாம் இல்லை. கண்டிப்பா 6 மாசமா இருக்கட்டும், 1 வருஷம், 1.5 வருஷம், 3 மாசம். கண்டிப்பா ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு விதமாக பார்த்துருந்தாங்க. கண்டிப்பா இப்போ பசங்களாக இருந்தால் வீட்டில் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. கண்டிப்பா இன்ஸ்டால பார்க்கறதா இருக்கட்டும், ஆமாங்க ரீல்ஸில் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு. ம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கு. கண்டிப்பாண்ணா ஓகே, ஸோ அடுத்தடுத்து பார்ப்போம். பார்க்கலாங்கண்ணா நன்றிண்ணா. நன்றி